வணக்கம் வணக்கம். டே 19 ஆஃப் பல்கிங். இன்னைக்கு டெய்லி எந்திரிக்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டா எந்திரிக்காம கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சேன். அதனாலயே தெரியல, கிளைமேட் நல்லா இருந்துச்சு. சூரிய பகவான காணோம். அப்படியே போய் இனிப்பு பொருட்டோ வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணிட்டு ஒரு குளியல போட்டு ரெடி ஆகி சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேன். லேட்டா இருந்துச்சாலும் சரி, சீக்கிரமா இருந்துச்சாலும் சரி, இப்படிதான் அவசர அவசரமா சாப்பிட்டு லேட்டா காலேஜுக்கு போவேன். புதுசா பாக்குற எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒரு ஃபாலோவை தட்டி விடுங்க. போற வழியில வண்டிக்கு பெட்ரோலை போட்டு காலேஜ் போய் கிளாஸ் அட்டன் பண்ணேன். கால் லைட்டா சுலுக்கிச்சு. நம்ம மாதாவரம் கோயிந்தான் ஏதோ வித்த எல்லாம் பண்ணி சரி பண்ணி விட்டான். வீட்டுக்கு போய் லஞ்ச் மீல நவுத்திட்டு குட்டியா ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி அடிச்சிட்டு பிரியோட் கோட் மீலான வால்பழத்தை அமுக்கிட்டு ஜிம்முக்கு ஓடிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல நமக்கு புஷ் டே. இன்னைக்கு செஸ்ட்ல ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கும். கோச் ஸ்பிளிட்ல கொடுத்த ஒரு கோட்லாம் ப்ராப்பரா போட்டு ஜிம் செஷனை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண போனேன். பிடிச்ச விஷயம்னா பெருசா எதுவுமே இல்ல, சீஸ் போட்டு ஆம்லேட் சாப்பிடுறதுதான். இந்த ஆம்லேட்டுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். சாப்பிட்டு கேங்கா டீ குடிக்க போயிட்டோம். மண்டகோளாரோட டீல சர்க்கரை அதிகமா கொட்டி விட்டேன். மண்டகோலா டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன டீயை குடிச்சிட்டு மண்டகோளாரா வெயிட் லாஸ் பண்ண போறானா அவனையும் கூப்பிட்டு ஒரு வாக்கிங்க போட்டு வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டேன். டாடா பாய்.